It's all out action. வணக்கம் நண்பா. ஒரு வழியாக அமேசான்லேருந்து போயா M1 மைக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போ தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 days முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெள்ளிக்கிழமை மணிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எத்தனை கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது பேக்கிங் இப்படி தான் இருக்குது. டெலிவரி கொடுக்குறவர்கிட்ட நான் கேட்டதுக்கு வந்து இன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி திங்கக்கிழமை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க வடபழனி சென்னையில். மழை பெஞ்சிட்டதுனால வந்து இது மாதிரி பாக்ஸ் நனைஞ்சிருச்சு, ஈரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே ஏன் சேஃப்டியாக எடுத்துன்னு வரலையா நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க, இல்லைங்க இந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு, ஸோ இப்படி தான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சு, இன்னும் நிறைய திங்ஸ்லாம் வெளில இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு பே பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இவ்வளோ தூரம் கிழிஞ்சிருந்ததுனால நான் வந்து நான் பண்ணேன், இந்த மாதிரி இருந்தால் நான் எப்படி எடுப்பேன். ஏன்னா இப்போ நிறைய அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணக்கூடிய பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து பொருள் இருக்க மாட்டேது. அதனால் நான் வந்து என்ன பண்ணேனாக்கா, நீங்களே அன்பாக்ஸ் மாதிரி பண்ணுங்கள், நான் உள்ள பொருள் இருந்தால் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக வந்து அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, நீங்களே பிரிங்கன்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்டே கொடுத்தோன்னே அவர் பிரித்தார். அவர் பிரித்த இடம் வந்து இங்கே இருக்குது, அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். அது பிரித்த உடனே உள்ள ப்ராடக்ட் இருந்தது. பட் ஆனால் அது எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். நம்ம வந்து இதோட ரேட்டு வந்து இப்போ நான் அமேசானில் வாங்கினேன் 779 ரூபாய் இது ரேட்டு. 700 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். இவ்வளோ கேர்லெஸ்ஸாக கொடுப்பாங்க. பொருள் உள்ளே இருக்குது. சரி, நானும் ரொம்ப நாளாக மைக் ஒன்று நல்ல மைக்காக வாங்கணும்னு பார்த்தேன். நானும் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணேன், வாங்கினேன். வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இது உள்ளே இருக்குது ப்ராடக்ட்டு. நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டு இது உள்ளே இருக்குது. இப்போது இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல் மாதிரி அடிக்கணும். ஏன்னா அது யூஸ் பண்ணலான்னு தெரில. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீலர் இல்லை. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த லாக் டைப் மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இது எதுக்காகன்னா, இப்போ நிறைய வந்து அமேசானில் இந்த மாதிரி ரொம்ப கொடுக்குற பொருளுக்கு தரமான பேக்கிங் கிடையாது, பொருள் சரியாக இல்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. அதுக்காக நம்ம பண்ணுறோம். உள்ள ஒரு பை இருக்குது. அந்த பை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஒரு சின்ன பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பவுச்சு கூட ஓப்பன்லேயே இருக்குது பாருங்களேன். ஒரு க்ளோசிங்கில் கூட இல்லை. இந்த பவுச் எப்படி ஓப்பன்லேயே இருக்குது பாருங்கள். உள்ள என்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். உள்ளே இருக்கக்கூடியது இதுதான் இருக்குது. அப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த போயாவோட கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அந்த மைக்கோட உள்ள எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே வர அந்த ஃபோம் அப்படி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு அந்த ப்ராடக்டை வந்து கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஒரு 779 ரூபா கொடுத்து நான் இப்போ வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி இருந்ததுனாக்கா அமேசானு இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, நம்மளும் இதே மாதிரி காசு வந்து பேக் பண்ணி இந்த மாதிரி கொடுத்து அவங்க வாங்கிக்குவாங்களா? சரி, ஓகே. இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக நான் இப்போ இந்த அன்பாக்சிங் பண்ணேன்னாக்கா, உள்ள ப்ராடக்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். உள்ள ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பேட்டரியை போட்டுட்டு செக் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது, இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டூயலில் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா இது வந்து
இது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராக்கும் யூஸ் ஆகும், நம்ம லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது இது. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள் இதை கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணுவோம். அது இருக்கட்டும், இந்த கவரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா LR44. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 3 வோல்ட் பேட்டரியாக இருக்கணும். ஓகே, அது பேட்டரி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த இரைச்சல் நாய்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஃபோம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் இங்கே வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கில் வந்து காலர் மைக்காக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காலால் அப்படி டச் பண்ணி பிடிக்க வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து அந்த மைக்கு, சரிங்களா? இது ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபயர்லாம் யூஸ் பண்ணலாம். மைக் போர்ட் இருக்கும் ஆம்பிளிஃபயரில், அது யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து 5.1 இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த 3.5 mm இது இருக்குது இல்லையா, இந்த ஸ்டீரியோ பின், இது வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம எடுத்துன்னு போய் ஆம்பிளிஃபயரில் சொருவிட்டோம்னா இந்த மைக் நம்ம வந்து டைரெக்டாக பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சுருவோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணது பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுலேயே நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் எப்படி தெரியணுன்றதை போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், மிடில் ப்ளஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. இந்த மைனஸ்ன்றது இதில் நம்ம எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மேடு பகுதி இருக்குது இல்லையா, இந்த மேடு பகுதி வந்து இந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த பக்கம் வரணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க, இதிலே கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் மைனஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த ப்ளஸ் பக்கமாக போடுவோம், மைனஸ் வந்து மைனஸ் பக்கமாக போடுவோம். ஓகே, உள்ளே போட்டாச்சு. பட் ஆனால் இது கொஞ்சம் கிராஸாக தான் உட்காருது, நேராக உட்காரல. ஏன் அப்படின்னு தெரியல, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். மாதிரி பாருங்கள், அந்த பெண்டு இருக்குது பாருங்கள், ஃபினிஷிங்காக உட்காரல. பட் ஆனால் பேட்ரி வெளியே இல்லை, கரெக்டாக தான் சீட்டிங் ஆகிருக்கு. பாருங்கள், சீட்டிங் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது லாக் பண்ணிட்டோம். இது இருக்குது இல்லையா, ஸோ இந்த கேமரா இருக்குது இல்லையா, இதை இப்படி ஆன் பண்ணோம்னா இது கேமராவுக்கு. நம்ம நார்மலாக ஃபோன்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இது நம்ம ஆஃப்லேயே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வாய்ஸ் டெஸ்டிங் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், என்கிட்ட ரெட்மி நோட் 4 ஃபோன் இருக்குது, அதில் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ கனெக்டர் காட்டிடுச்சிங்க, இங்கே பாருங்கள் மேலே இந்த கனெக்டர் காட்டிடுச்சு. எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ரெக்கார்ட் போடுறேன், கவுண்ட் ஆக போகுது, பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் என்னுடைய தமிழ் சைட் சேனலுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா போயா மைக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் அமேசானில் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதோட மைக் டெஸ்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இந்த இயர்ஃபோனை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் வந்து இதை வீடியோட எண்ட்லேயும் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.
நான் என்னுடைய தமிழ் சைட் சேனலுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா போயா மைக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு தான் அமேசானில் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதில் மைக் டெஸ்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இந்த இயர்ஃபோனை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் வந்து இதை வீடியோட எண்ட்லேயே நான் உங்களுக்கு போடுறேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் நான் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இந்த ரெட்மி நோட் 4ல். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த ஃபோனில். பட் நான் வந்து வீடியோ வந்து நார்மலாக வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன், இல்லை கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக எக்ஸ்ட்ரலாக எழுதி தான் நான் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது நான் இந்த அடிஷ்னலாக வந்து இதுக்கு தனியாக எதுவும் ஆப்லாம் எதுவும் இருக்கல. இங்கே பாருங்கள், இந்த ஃபோன்லேயே வரக்கூடிய இந்த ரெக்கார்டிங் தான். இந்த ரெக்கார்டிங்கில் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் முன்னாடி தான் இப்போ இதுலேயே பேச போகிறேன். இதோட ரெக்கார்டிங் சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தமிழ் சைட் சேனலுக்காக இன்றைக்கி நான் அமேசானில் வந்து போயா மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. மழைன்னு கூட பார்க்காம டெலிவரி பாய் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தமிழ் சைட் சேனலுக்காக இன்னைக்கு நான் அமேசானில் வந்து போயா மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. மழைன்னு கூட பார்க்காம டெலிவரி பாய் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்னவோ இந்த போயா மைக்கில் இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டியும் எனக்கு இந்த ரெட்மி நோட் 4ல் இருக்கக்கூடிய கிளாரிட்டியும் ரெண்டும் சேமாக தான் இருந்தது. நான் ஒரு நல்ல மைக்காக வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். அப்போ எல்லாருமே சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா போயா மைக் தான் வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ நானும் என்ன பண்ணேன், ரொம்ப நாளாக கழித்து வெயிட் பண்ணி இன்றைக்கி ஆஃபரில் வாங்கிட்டேன். தீபாவளிக்கு முந்தின நாள் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் வந்து அமேசானில் போட்டிருந்தேன். இன்றைக்கி திங்கக்கிழமை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மொத்த வீடியோவும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் தமிழ் சைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து நான் மூவி ரிவ்யூஸ், டீசர் இந்த மாதிரியாக தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இது யாருக்காவது ஒருத்தவங்க பயன்படும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து இது என்னோடய ஓன் பர்பஸ்க்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ என்ன மாதிரி யாராவது நியூஸ் சேனல் ஏதாவது ஓப்பன் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த போயா மைக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். எனக்கு இந்த ரெட்மி நோட் 4ல் இருக்கக்கூடிய கிளாரிட்டியும் இந்த போயா மைக்கில் இருக்கக்கூடிய கிளாரிட்டியும் சேமாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் தெரியல. பட் ஒன்று வாங்கணும், நம்ம சேனலுக்காக ஒன்று வாங்கணும்னு நினச்சேன், வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் என்னுடைய தமிழ் சைட் சேனலுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா போயா மைக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் அமேசானில் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதோட மைக் டெஸ்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இந்த இயர்ஃபோனை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் வந்து இதை வீடியோட எண்ட்லேயே நான் வந்து உங்களுக்கு போடுறேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தமிழ் சைட் சேனலுக்காக இன்றைக்கி நான் அமேசானில் வந்து போயா மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. மழைன்னு கூட பார்க்காம டெலிவரி பாய் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணுவோம். It's all out action. நிக்கணும்னா எவ்வளவு